அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது நாம் அரசு பணி, அரசாங்க வேலை யாருக்கெல்லாம் கிடைக்கும், அந்த ஜாதகத்தில் எவ்விதமான அமைப்பு இருந்தால் கிரக நிலைகள் எவ்வாறு அமைய பெற்றவர்கள் அரசாங்க வேலையில் அந்த வாய்ப்பு கிடைக்கும், இதை நாம் பார்ப்போம். முதலில் அரசு வேலை என்று வந்துவிட்டால் சூரியனின் வீடாகிய சிம்ம ராசியும் மிகவும் சுபத்துவமாக இருக்க வேண்டும். சுபத்துவம் என்றால் குரு சுக்கரனோட பார்வையோ அல்லது எந்த இணைவோ இருக்க வேண்டும். 12 லக்னங்களில் முதல் தர யோகம் அரசு வேலையில் இருப்பவர்களுக்கு விருச்சிக லக்னம் முன்னுரிமை பெறுகிறது பல ஜோதிட ஆய்வுகளுக்கு பிறகு. ஏன்னா லக்னாதிபதி செவ்வாய், அதுக்கு 10ஆம் வீடாக வருவது சிம்மம். சிம்மத்தின் அதிபதி 2 10ஆம் இடத்தோடு சூரியன் மிகவும் சுபத்துவமாக சுக்கிரனையோ சூரியனை குரு பகவானையோ சூரியன் அசங்கம் செய்து பௌர்ணமி சந்திரன் பார்வையில் இருக்கும்போது முதல் தர யோக அரசாங்க வேலை. 2வது அரசாங்க பணி என்பது கடகலக்கணம். இது சீருடை பணியாளரை குறிக்கும். காவல்துறை மற்றும் தீயணைப்புத்துறை மற்றும் இராணுவம் இது போன்ற பணிகளை உடுப்பதற்கு கடகலக்கணம் முன்னிலை வைக்கிறது. அந்த யோக தசை உங்களுக்கு நடப்பில் வர வேண்டும். லக்னாதிபதி எந்த விதத்திலும் பாதிப்படையக்கூடாது. லக்னாதிபதி ஸ்தானபலம் என்று சொல்லக்கூடிய ஆட்சி, உச்சம், மூலத்திரிகோண வீட்டில் அமர்வது, இயற்கை சுபர் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன், பௌர்ணமி சந்திரன், பௌர்ணமிக்கு அருகில் இருப்பவர்கள் அல்லது குருவோட பார்வையில் இருப்பது முதல் தர யோகம். மொத்தமாக சொல்லப்போனால் சிவராஜ யோகம் என்று ஒன்று உண்டு. அந்த யோகம் சூரியன் குரு பகவான் சமசப்தமாக நேருக்கு நேராக பார்வை பெறும் இந்த ஜாதகம் முதல் தர யோக ஜாதகம். சிம்மத்தின் எந்த பாவிகளும் அமரக்கூடாது, குறிப்பாக சனி, ராகு, கேது. இந்த நிலையில் இருப்பவர்களுக்கு அந்த தசையும் 20 வயதுக்கு மேலே உங்களுக்கு வரைக்கும்போது புத்தியை குறிக்கின்ற புதன் எவ்விதத்திலும் பாதிப்படையக்கூடாது, அசங்கமாகக்கூடாது, சனியோடு சேரக்கூடாது. அப்போ படித்தாதானே வேலை கிடைக்கும். எனவே உங்களுக்கு அரசாங்க பணிக்கு சிம்மாதிபதி வலுக்க வேண்டும். இது ஏற்கனவே யாரோ சொன்ன மாதிரி இருக்கலாம். என்னுடைய ஜோதிட முதன்மை குருநாதன் கோகிலா மேடம் மற்றும் மதிப்பிற்குரிய ஆதித்ய குருஜி ஐயா அவர்கள், இவர்களுடைய கூற்று அப்படிதான். அந்த பாடம் கற்றுக்கொண்ட எல்லாருக்கும் அப்படித்தானே சொல்லியாக வேண்டும். இது காப்பி என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். மீண்டும் சொல்கிறேன், சிம்மாதிபதி வலுத்து அந்த யோக திசையை நடப்பில் வருபவர்களுக்கு 2 10ஆம் இடத்தோடு சூரியன் சம்பந்தப்படும்போது, அதாவது பார்வையோ அல்லது இருக்கையில் வரும்போது உங்களுக்கு நிச்சயமாக அரசு வேலை உறுதி. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.